தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்டோட ரீ எக்ஸாம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய மாணவர்கள் நிறைய டவுட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நேற்று நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், கட் ஆஃப் டீடைல் கேட்டிருந்தோம். அந்த கட் ஆஃப்ல நிறைய நிறைய மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு இந்த மார்க் கிடைக்குமா, அந்த மார்க் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேட்டிருக்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் படித்து பார்த்துட்டு திரும்ப உதறி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது, இன்கேஸ் நீங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டீங்க. நீங்க கால்குலேட் பண்ண அந்த மதிப்பெண் படி பார்த்தீங்கன்னா, உங்களோட மதிப்பெண் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, குறைவா இருக்கு. அடுத்து நான் என்ன செய்யலாம்? அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதற்குண்டான வீடியோ தான் இது. ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அதையும் பார்த்துட்டு நான் எல்லாமே சேர்த்து வச்சு அடுத்த வீடியோல உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீட் மதிப்பெண் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. நாம வந்து ஒரு 300க்கு கீழ குறைஞ்சிட்டோம். ஒரு 450 தான் வரும் போல இருக்கு. நான் வந்து எதிர்பார்த்தது 550, 600 எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து 500 தான் வரும் போல இருக்கு அப்படின்ற மாரிலாம் நெறைய மாணவர்கள் இருப்பீங்க. ஸோ மதிப்பெண் குறைஞ்சதுன்னா கண்டிப்பா கவலைப்பட தேவையில்ல. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட் ஸ்கோர் மதிப்பெண் அப்படின்னு ஏதோ ஒரு மதிப்பெண் எடுத்திருந்தாலுமே சீட்டு கிடைக்கும். குறைவான மதிப்பெண் இருந்தாலுமே சீட்டு கிடைக்கும். ஆனா எந்த இடத்துல கிடைக்குதுன்றத பொறுத்து தான். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மதிப்பெண் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க கட்டப்போற பணம் வந்து கம்மியா கட்டலாம். மதிப்பெண் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க கட்டப்போற ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இதுல நம்ம எத சூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட படிப்பு இருக்கு. எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்றது. இதுல பொதுவா வந்து மதிப்பெண் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு 580 கிராஸ் பண்றீங்க. ஒரு 550க்கு மேல நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க அப்படின்ற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். 550க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் 550க்கு 36 அரசு மருத்துவர்களும் 36வது, 37வது இடத்துல இருக்கிற கவர்ன்மெண்ட் காலேஜ் மேபி ட்ரை பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு டாப் 10க்குள்ள நீங்க இருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது 580க்கு மேல நீங்க கிராஸ் பண்ற சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும். அப்பதான் டாப் 10க்குள்ள நமக்கு கிடைக்கும் கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். சரி, எது எப்படி இருந்தாலும் இப்ப வந்து கவர்மெண்ட் காலேஜ்லன்னா நீங்க வந்து ஒரு அதிகபட்சம் நீங்க ஃபீஸ் ஆனது கம்மி. ஒரு 50,000த்துக்குள்ள நீங்க ஒரு வருஷத்துக்கு படிச்சிட முடியும். ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா அவங்க கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 4,50,000 இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு ரூ. 10,00,000 வருஷத்துக்கு செலவாகும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ பொறுத்தவரைக்கும். அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் சொல்றது. அதே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல மேனேஜ்மென்ட்ல போறீங்கன்னா ஒரு ரூ. 15,00,000 மேல செலவாகுது. அதுவே டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க போறீங்கன்னு சொன்னா ரூ. 20,00,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் வருஷத்துக்கு. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டினா மதிப்பெண் வந்து நீங்க அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. மதிப்பெண் குறைவா இருந்தாலுமே டீம்டு யூனிவர்சிட்டில உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு ஆல் இண்டியா கோட்டா வழியா நீங்க அப்ளை பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி வந்து இல்ல சார் எனக்கு வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும். இந்த சூழ்நிலைக்கு நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா மதிப்பெண் எனக்கு கம்மியா இருக்கு. எனக்கு பணம் செலவு பண்றதுலாம் ஒரு பிரச்சனை இல்ல. டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் கூட எனக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத வந்து நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி உங்களுக்கு டீடைல் சொல்றேன். எதுல நீங்க படிக்கலான்றதையும் நான் சொல்றேன். அதுக்கு கைட் பண்றதுக்கும் நம்மட்ட டீம் இருக்கு. அது உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒண்ணு. ஆல்டர்னேட் கோர்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மதிப்பெண் குறைஞ்சதுன்னு சொன்னா, இதெல்லாம் நான் படிக்க போறேன். ஆனா எம்பிபிஎஸ் படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துன்னு சொன்னா, ஆல்டர்னேட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா, ஆல்டர்னேட் அப்படின்றது மதிப்பெண் குறைஞ்சா நீங்க ட்ரை பண்றது வந்து எம்பிபிஎஸ் இது பிடிஎஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் கோர்சஸ் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். இல்ல எனக்கு அதுவும் மெடிக்கல்ல அதுவுமே எனக்கு தேவையில்லன்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ்ல இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 கோர்சஸ்க்கு அவைலபிள் இருக்கு. அப்ளிகேஷன் எப்பயுமே ஓப்பன்ல இருக்கு. நேத்து தான் அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. இத நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நீங்க வந்து லேப் டெக்னீஷியன் ஆவறதோ சரி, இந்த பாராமெடிக்கல்ல ஒரு 20, 22 19 கோர்சஸ் மேல இருக்குது. 4 கோர்சஸ் கவர்ன்மெண்ட் காலேஜ்ல இருக்கு. பிரைவேட் காலேஜ்ல நெறைய இருக்கு. சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. பாராமெடிக்கல்ல நீங்க அதாவது துணை மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தாராளமா நீங்க படிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங்ல இருந்து பிஓடி, ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதுவுமே நல்ல படிப்பு தான். வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதுக்கு இப்ப அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. அத நீங்க படிக்கலாம். 1. இல்ல வந்து பிவிஎஸ்சி படிக்கணும், வெட்டனரி டாக்டர் படிக்கணும்னா அதுக்குரிய அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்க. இல்ல என்ஜினியரிங் படிக்கணும்னா என்ஜினியரிங் படிக்கலாம். இந்த மாரி ஆல்டர்னேட் கோர்சஸ் நெறையவே இருக்கு. அதுல நீங்க ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். இல்ல அப்படின்னா 1 இயர் டிராப் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இயர்க்கு திரும்ப நீங்க நீட் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு நீங்க இப்பயில இருந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இந்த இந்த மந்த்த விட்டுடுங்க. ஜூலைல இருந்து திரும்ப அகைன் நீங்க ஒரு கோச்சிங் சென்டர் போறதோ, இல்ல வீட்ல இருந்து படிக்கிறதோ ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா கான்சன்ட்ரேட்டா படிச்சு நீங்க வந்து வெளிய வரலாம். இல்ல சார் அப்படின்னா கடைசியா ஒரு வாய்ப்பு அப்ராட். அப்ராட்ல இந்த வருஷமே நீங்க படிக்கணும், எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னா அப்ராட்ல சேர்ந்து படிக்கலாம். அப்ராட்ல படிக்கணும் அப்படின்னா எங்க போய் படிக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஸ் நெறைய மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நெறைய கண்ட்ரீஸ் இருக்கு. நெறைய கண்ட்ரில வந்து நடத்துறாங்க. இருந்தாலுமே அத நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம்னா என்எம்சி ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். 2வது ஃபீஸ் நமக்கு அஃபோர்டபுளா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். போக்குவரத்துக்கு சிரமம் இல்லாம இருக்குமா?
அவங்க எந்த லாங்குவேஜ்ல நடத்துறாங்க? கண்டிப்பா எல்லாருமே இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கணும். அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ்ல நடத்துனாங்கன்னா, அங்க நீங்க போகக்கூடாது. ஏன்னா இந்தியால அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படி உங்களுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த, ஃபீஸ் கொஞ்சம் குறைவா இருக்கிற, என்எம்சியோட ரூல்ஸ ஃபாலோ பண்ற அ நாட்ல நான் படிக்கணும். அப்ராட்ல நீங்க படிக்கணும்னு நெனைச்சாலுமே, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். இல்லன்னா, நமக்கு ஒரு மெயில குடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி இருக்கு. அந்த மெயில்ல நீங்க உங்க டீட்டெயில குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்க ஃபோன் நம்பர், டீட்டெயில், மார்க் எல்லாமே குடுத்தீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க. எங்க படிக்கலாம் என்னன்றது. இந்த மாரி ஆல்டர்னேட் கோர்சஸ் நெறைய இருக்கு. இன் டெப்த்தா அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிப்பெண் குறைஞ்சது அப்படின்னா, இதனால வந்து எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாதுன்னு கட்டாயம் கிடையாது. நிச்சயமா படிக்க முடியும். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம எத சூஸ் பண்றோன்றத பொறுத்து இந்த கோர்ஸ் வந்து அமையும். தேங்க் யூ.